ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு சரியா ஓராண்டு ஆயிடுச்சு. ஒரு 2 பேரை என்கவுண்டர்ல போட்டு தள்ளணுமே தவிர இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது ஓராண்டு ஆகியுமே கண்டுபிடிக்க முடியல. இப்படி பல கேஸ் ஞானசேகரன்ல இருந்து எடுத்துக்கோங்களேன், அவன் ஒருத்தன் தான் குற்றவாளி. இப்ப அதே மாதிரிதான் தம்பி அஜித்குமாரோடைய வழக்கம் அந்த மாதிரி தான் ஆகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பார்ப்போமே. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த திருமா மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு நீதியும் எந்த ஒரு தீர்ப்பும் சரியா வரப்போறது இல்லை. அதான் திருமாவே சொல்றாரு பாருங்களேன், இதெல்லாம் சகஜம்தான். அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் எது அஜித்குமார் மாதிரி இந்த படுகொலை எல்லாம் நடப்பதெல்லாம் அது எப்பயும் வாடிக்கையான ஒண்ணுதான். இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறாரு, நடக்குதுன்னு இல்ல. நாளைக்கு நானே முதலமைச்சர் ஆனாலும் இப்படிதான் இருக்கும். சரி, நீங்களே முதலமைச்சர் ஆனாலும் இப்படிதான் நடக்கும்னா எதுக்கு ஒரு அரசியல் கட்சி? அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், எதுக்கு? அதெல்லாம் சும்மா வசனம், அவ்வளவுதானே. அதை அவரே பாருங்க ஒத்துக்கிறாரு. அவரு முதலமைச்சராகவே ஆக போறது இல்லையா. அவர் திரும்பவே சொல்றாரு, நான் முதலமைச்சரே ஆனா கூட அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடக்காத ஒண்ணு. அதை அவரே ஒத்துக்கிறார், நடக்காத ஒண்ணு. நான் கடைசி வரைக்கும் கூட இருந்து சால்ரா தட்டி 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டுக்கு நிப்பேனே தவிர நானும் முதலமைச்சர் ஆக போறது இல்ல, இருக்கிற முதலமைச்சர் செய்யற தவறையும் சுட்டி காட்ட போறது இல்ல.